எனக்காக ஒரு வீடு கூட கட்டி கொள்ளாமல் ஏழை மக்களுக்காக 4 கோடி வீடுகளை கட்டி உள்ளதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசோக் விகாரில் சுவாபிமான் அடுக்குமாடி குடியிருப்பின் குடிசை பகுதி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட 1675 அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பயனாளிகளுக்கு அதன் சாவிகளை வழங்கினார். மேலும் டெல்லி துவாரகாவில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிபிஎஸ்இயின் ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் மற்றும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் 600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், டெல்லியில் பள்ளிகள், மதுக்கடைகள் என பல வழிகளில் மோசடி நடைபெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் ஆம் ஆத்மி அரசால் டெல்லி பெரும் பேரழிவை சந்தித்திருப்பதாக பிரதமர் கடுமையாக சாடினார். கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை உயிரிழந்த சம்பவத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு நம்பள்ளி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. புஷ்பா 2 திரைப்படம் வெளியான நாளன்று ஐதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் நடைபெற்ற சிறப்பு காட்சியில் நடிகர் அல்லு அர்ஜுன் கலந்து கொண்டபோது கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மகன் மூளை சாவடைந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சிக்கடப்பள்ளி போலீசார் அல்லு அர்ஜுனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து அல்லு அர்ஜுனுக்கு ஐதராபாத் உயர்நீதிமன்றம் 14 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் வழக்கமான ஜாமீன் வழங்க கோரி அல்லு அர்ஜுன் சார்பில் ஐதராபாத்தில் இருக்கும் நாம்பள்ளி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு தற்போது ஜாமீன் வழங்கியுள்ளது. காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக வீர போராட்டத்தை நடத்தியவர் வேலு நாச்சியார் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். விடுதலை போராட்ட வீராங்கனை வேலு நாச்சியாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் சுதந்திரத்திற்காகவும் போராட தலைமுறைகளை அவர் ஊக்குவித்தார் என்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை மேம்படுத்துவதில் அவரது பங்கு பரவலாக பாராட்டப்படுவதாகவும் பதிவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள மகோர் குலாப்கர் சாலையில் கன்னி வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கராலா அருகே இருக்கும் மகோர் குலாப்கர் சாலையில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் கூட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சாலையோரம் சந்தேகத்திற்கிடமாக வகையில் இருந்த கன்னி வெடிகுண்டு கண்டறியப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வெடிகுண்டு செயல் இழப்பு பிரிவினர் அந்த வெடிகுண்டை எந்த சேதமும் ஏற்படாமல் செயல் இழக்கச் செய்தனர். மேலும் சில வெடிகுண்டுகள் அப்பகுதியில் இருக்கக்கூடும் என சந்தேகப்படுவதால் அங்கு பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் விமான கண்காட்சி அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொடங்க உள்ளதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. பெங்களூருவில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விமான கண்காட்சி நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான விமான கண்காட்சி பெங்களூரு எலகங்கா விமானப்படை தளத்தில் நடைபெற உள்ளது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை 5 நாட்கள் இந்த விமான கண்காட்சி நடைபெறவுள்ளது. தினமும் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் காலை ஒரு முறையும் மதியம் ஒரு முறையும் விமான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் அரசு பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பேருந்து கட்டணத்தை 15% உயர்த்த கர்நாடக அமைச்சரவை நேற்று முடிவு செய்தது. இது வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. இந்த கட்டண உயர்வின் மூலம் அரசுக்கு மாதந்தோறும் 74 கோடியே 85 லட்சமும் ஆண்டுக்கு 784 கோடி ரூபாயும் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயினும் மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி பாஜக தரப்பில் கண்டன உயர்வை எதிர்த்து மெஜஸ்டிக்கில் இருக்கும் கெம்பேகவுடா பேருந்து நிலையத்தில் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் அசோக் தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக தலைவர்கள் காவலில் வைக்கப்பட்டனர். மத்திய பிரதேசத்தில் போபால் தொழிற்சாலை கழிவுகளை அழிப்பதற்கு எதிரான போராட்டத்தில் 2 தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போபாலில் இருக்கும் யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில் 40 ஆண்டுகளுக்கு முன் விஷவாயு கசிவு ஏற்பட்டதில் 5479 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
இந்த நிலையில் ஆலையில் அகற்றப்படாமல் இருந்த கழிவுகளை வெளியேற்றி அழிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தார் மாவட்டத்தில் உள்ள பீதாம்பூர் தொழிற்பேட்டை பகுதியில் 377 டன் கழிவுகள் 12 கண்டெய்னர்களில் ஏற்றப்பட்டு பீதாம்பூர் தொழிற்பேட்டைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் கழிவுகளை அழிப்பதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என கூறி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தின் போது 2 பேர் திடீரென்று தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தீக்காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் மார்ச் மாதம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 3 மாதங்களாக கட்சியின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த மாத இறுதிக்குள் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்யும் பணிகளை முடிக்க வேண்டும் என கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்துக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து அனைத்து பணிகளும் முடிந்தவுடன் மார்ச் மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக திட்டமிட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. கோடநாடு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை நீக்கி மேத்யூ சாமுவேல் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோடநாடு வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட மேத்யூ சாமுவேலுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் மேத்யூ சாமுவேல் தரப்பில் இபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்களை நீக்கி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பதில் மனுவில் வேறு ஏதேனும் கருத்துக்களை நீக்க வேண்டுமா என இபிஎஸ் தரப்பு தெரிவிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சபாநாயகர் அப்பாவு கவர்னர் மாளிகையில் நேரில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவையின் 2025ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கூடுகிறது. அன்றைய தினம் காலை 9 மணிக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி உரை நிகழ்த்தவுள்ளார். இதனை முன்னிட்டு ஆளுநர் ஆர்.என். ரவியை சபாநாயகர் அப்பாவு இன்று நேரில் சந்தித்தார். 2025ஆம் ஆண்டின் முதல் நாள் பேரவை கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற வருமாறு அப்போது கவர்னருக்கு அவர் அழைப்பு விடுத்தார். மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு எச்சரித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி யாதவாள் தெருவில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி வன்முறையில் ஈடுபட்ட சார் யார் என்பதை அதிமுகவால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும், நாள்தோறும் போராட்டம் செய்வதால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பதையும் போராட்டம் செய்பவர்கள் உணர வேண்டும் என்றும் கடுமையாக சாடினார். பெண் கொடுமைக்கு எதிரான ஜனநாயக முறையில் போராடக்கூட தமிழக அரசு அனுமதி மறுப்பதாக பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் மாநில பாஜக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு எதிராக போராடிய குஷ்புவை கைது செய்தது ஜனநாயக விரோத செயல் என்று கூறினார். இவ்விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநரை சந்திக்க இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்ணுரிமை இருக்கிறது, சமூக நீதி, திராவிட மாடல் என்பதே பெண்ணுரிமையை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், ஆளுகின்ற அரசை சார்ந்தவர்கள் இன்று ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த கொடுமையை கண்டித்து அதற்கு நீதி கேட்டு ஜனநாயக வழியிலே நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களை நசுக்க முற்படுகிறார்கள். அதே போல இப்போது மகளிர் பேரணியில் கலந்து கொண்டவர்களை எல்லாம் கைது செய்திருக்கிறது காவல்துறை. இதை கண்டித்து நாளை தமிழகத்தினுடைய ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறோம். மக்களுக்கு இடையூறு இன்றி நடக்கும் போராட்டங்களுக்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் துயரமானது என்றும், பெண் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு உரிய விசாரணை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார்.
வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரை விசாரித்து இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எதிர்க்கட்சிகள் நடத்தும் போராட்டங்களுக்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது வலியுறுத்தினார். மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகே டங்ஸ்டன் கனிமச் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி வைகோ தலைமையில் மதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரிட்டாப்பட்டி பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதனை எதிர்த்து 48 கிராம மக்கள் கடந்த 60 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கியுள்ள அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மேலூர் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது தனது உதவியாளரை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவமரியாதையாக பேசியது சலசலப்பை உருவாக்கியுள்ளது. மேலவஸ்தா சாவடியில் வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். அப்போது விழா மேடையில் பேசிய அவர் தனது உதவியாளர் பரசுராமனை குறிப்புச்சீட்டு கேட்டு அநாகரிகமாக திட்டியதுடன் அவர் கொடுத்த பேப்பரை தூக்கியும் எறிந்தார். இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை முகம் சுளிக்கச் செய்தது. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே பரசுராமங்க எறும்படாடானே பேப்பருங்க எங்கே பரசுராமங்க எறும்படாடானே பேப்பருங்க. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் சொரிமுத்து ஐயனார் கோயிலில் பக்தர்கள் தங்குவதற்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. நீதிபதிகள் GR சுவாமிநாதன், புகழேந்து ஆகியோர் கொண்ட அமர்வில் நடைபெற்ற இவ்வழக்கு விசாரணையின் போது சொரிமுத்து ஐயனார் கோயில் திருவிழாவின் போது பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடும் சூழலில் போதுமான கழிப்பறைகள் இல்லாத காரணத்தால் தாமிரபரணி ஆற்றுப் பகுதியை திறந்த வெளியாக பயன்படுத்துகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் அங்கு பக்தர்கள் தங்குவதற்கு தடை விதிக்கலாமே, அங்கு வருபவர்கள் சுவாமி கும்பிட்டு விட்டு செல்லுமாறு கோரலாமே என்று கேள்வி எழுப்பியதோடு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் கல்லூரி முன் குடிபோதையில் ஆட்டோ ஓட்டி வந்தவர்களை போலீசார் துரத்திச் சென்று பிடித்தது பரபரப்பை உண்டாக்கியது. காட்பாடியில் கிறிஸ்டியான்பேட்டையில் அமைந்திருக்கும் பொறியியல் கல்லூரி உள்பட 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரி முன்பாக வந்த ஆட்டோவை போலீசார் சோதனை செய்வதற்காக வழி மறித்த போது நிறுத்தாமல் அந்த ஆட்டோ சென்றதால் விரட்டி சென்று அதை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் வற்றந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் 3 சேர்ந்து ஆந்திர பகுதியில் மது அருந்தி வந்ததால் வழக்கு போடுவார்கள் என்று பயந்து அவர்கள் வேகமாக சென்றதாக கூறப்பட்டது. அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டங்களில் அமைச்சராக பதவி வகித்த MRK பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதனை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் அவரை விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது. இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த சென்னை உயர்நீதிமன்றம் மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைத்தது. மாணவர்களிடம் சாதிய பாகுபாடு காட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த சென்னை கோடம்பாக்கம் அரசு பள்ளியில் கல்வி அதிகாரிகள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர்.
கோடம்பாக்கத்தில் இருக்கும் பதிப்பகச் செம்மல் கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் சாதிய துவேஷத்துடன் நடந்து கொள்வதாக மாணவர் ஒருவர் பேசி வெளியிட்ட வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியது. இதனிடையே அந்த பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்களும் இருதரப்பாக செயல்படுவதாகவும் பெரும் பரபரப்பும் கிளம்பியது. இந்நிலையில் மாணவரின் குற்றச்சாட்டு தொடர்பாக பள்ளியில் உள்ள 67 ஆசிரியர்களிடமும் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் ஞானகௌரி தலைமையிலான விசாரணை குழுவினர் 4 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குழுவில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி மற்றும் தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் சத்யா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தென்கடப்பந்தாங்கலில் இருக்கும் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து மாணவர் காயமடைந்துள்ளார். 6ஆம் வகுப்பு பயிலும் 13 வயது மாணவன் ஹரி மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு கை கழுவச் சென்றபோது பள்ளி சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி சேதமடைந்தது. மாணவன் மீது அது அப்படியே விழுந்தது. மாணவனின் அரல் சத்தம் கேட்டு ஓடி வந்த ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் உடனடியாக ஹரியை வாலாஜா அரசு தலைமை மாவட்ட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு முதல் உதவிக்கு பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தரமற்ற சுற்றுச்சுவரை அகற்றி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழக அரசு பள்ளிகளில் கழிவறை வசதி குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள யுடைஸ் புள்ளி விவரங்கள் மூலம் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள யுடைஸ் புள்ளி விவரங்கள் அரசு பள்ளிகளில் உள்ள கழிவறைகளின் நிலையை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. 2022-2023 ஆண்டில் அரசு பள்ளிகளில் மாணவிகளுக்கான 33 கழிவறைகளும் மாணவர்களுக்கான 17 கழிவறைகளும் பயன்பாடற்று சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அரசு பள்ளிகளில் அடிப்படை தேவையான கழிவறைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது தற்போது தெரியவந்துள்ளது. சென்னையிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்கள், துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை கடத்த முயன்ற 2 போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அரும்பாக்கம் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக கைதானவர்கள் அளித்த தகவலின் பேரில் மேலும் 3 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த கும்பல் இலங்கைக்கு கள்ளத்துப்பாக்கிகள், போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு அதற்கு உறுதுணையாக இருந்த சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜா, சாலிகிராமத்தைச் சேர்ந்த சத்யசீலன் ஆகிய 2 கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 5 நாட்டு துப்பாக்கிகள், 79 தோட்டாக்கள், 1 கிலோ பிரவுன் பெத்தமைட்டைன் மற்றும் 4 கிலோ போதைப் பொருள் தயாரிக்க பயன்படும் ரசாயன பவுடர், கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரை மத்திய சிறையில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டுகளில் மதுரை மத்திய சிறையில் கைதிகள் மூலம் ஸ்டேஷனரி மற்றும் மருத்துவ பொருட்களை தயாரித்து அரசு அலுவலகங்கள், நீதிமன்றம் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அனுப்பியதில் போலி ரசீது தயாரித்து மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மோசடி செய்யப்பட்டது தெரியவந்ததை அடுத்து அப்போதைய சிறைத்துறை எஸ்பியாக பணியாற்றிய ஊர்மிளா உள்பட 11 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் மதுரை மத்திய சிறைச்சாலையில் மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். லேக் வியூ அவென்யூ பகுதியில் வசித்து வரும் தொழிலதிபர் அபுபக்கர் புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊரான கீழக்கரைக்கு சென்றார். பின்னர் இன்று மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க, வைர நகைகள், விலை உயர்ந்த வாட்ச் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த நுங்கம்பாக்கம் போலீசார் மோப்பநாய் மற்றும் கைநேகி நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். மேலும் வீட்டில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் கொள்ளையர்களை தேடியும் வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கன்றுக்குட்டியை சிறுத்தை புலி அடித்து கொன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலனுப்பு கிராமத்தில் விவசாயி கோந்தண்டராமன் வளர்த்து வந்த கன்றுக்குட்டியை சிறுத்தை புலி ஒன்று அடித்து கொன்றது. தகவல் அறிந்து வந்த வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர்.
மேலும் இறந்த கன்றுக்குட்டியின் உடலை கால்நடை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர். இதே பகுதியில் சில தினங்களுக்கு முன் சிறுத்தை புலி தாக்கி பெண் உயிரிழந்த நிலையில் தற்போது வளர்ப்பு பிராணிகளும் உயிரிழப்பதால் சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை காலத்தில் 297 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் 15ஆம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டது. பின்னர் நவம்பர் 16ஆம் தேதி முதல் மண்டல கால பூஜை தொடங்கி தொடர்ந்து 41 நாட்கள் நடைபெற்றன. இந்நிலையில் மண்டல பூஜை காலத்தில் 35,49,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருப்பதாகவும் 297 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 82 கோடியே 23 லட்சம் ரூபாய் அதிகம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரவண பிரசாத விற்பனை மூலம் 124 கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அட்டை குடும்பதாரர்களுக்கும் தொகுப்புக்கு பதிலாக 750 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். புதுவை அரசு சார்பில் ஆண்டுதோறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்படும். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் நடைபெறாத நிலையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். பணமா கொடுக்க போறோம் வங்கி கணக்குலயா சார்? வங்கி கணக்கு. ஓகே.